கர்த்தர் நல்லவர் நல்லவர் என்று என்ன பண்ண போறோமோ ருசி பார்க்க போறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன செம்பொருளுங்க? வழிபாட்டில் கடவுளின் திருவெளிப்பாடு. சரி, வழிபாட்டில் கடவுளுடைய திருவெளிப்பாடுன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. பட் புரிய நீங்க சொல்ல போறீங்கன்னா உங்களுக்கான ஒரு கிஃப்ட் தந்திருக்குறீங்க. இதுக்குள்ள 200 ரூபாய் இருக்குது, ஓகேவா? ஆனா இதுல சீல் வைக்கப்பட்டிருக்குது. என்ன பண்றது? சீல் வைக்கப்பட்டிருக்குது, எடுக்க முடியாது. ஆனா ஒரு மேஜிக் உண்டு. ஏசுனாவ ஊதுனா வந்துடும். அப்படி என்ன பண்ணல, நீங்க சொல்லிட்டு எடுத்து போயிட்டே இருக்கலாம். பட் சில பேருக்கு எடுக்க முடியாது. எடுக்க முடிஞ்சு எடுத்து போல, எடுக்க முடியாதுன்னு நான் எதுவும் பண்ண முடியாது, ஓகேவா? அதனால உங்களுக்கான ஒரு சாய்ஸ் இல்ல, 200 ரூபாய். அது ஒரு நாள் செலவா இருக்கலாம், ஓகேவா? அதனால உங்களுக்கு முன்குறித்த பண்ண நான் முன்னாடியே வச்சிருந்தானு. சரி, இதுக்கான அர்த்தம் சொல்லணும். என்னன்னா, வழிபாட்டு கடவுளின் திருவெளிப்பாடுனா என்ன, பட் எப்படி வெளிப்படுத்தணும் நம்ம அப்படின்னு சொல்றதுக்கு சின்ன ஒரு யாருன்னா சொல்லுங்க பார்ப்போம். உண்மையான தொழுது கொள்ளணும். நான் சொல்றது புரியல நினைக்கிறேன் உங்களுக்கு. வழிபாட்டில் கடவுளின் திருவெளிப்பாடுனா என்னன்னு கேட்கிறேன் நானு. தொழுது ஓகேதான், உபவாசம் வரது ஓகேதான், எல்லாமே ஓகேதான். பட் வழிபாட்டில் கடவுளின் திருவெளிப்பாடுனா என்ன? சோ அந்த திருவெளிப்பாடு வரணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? இதுதான் கேள்வி. அதுக்குதான் உங்களுக்கு 200 சொல்றது நானு. ஆராதனை வேலையில அவர் தரிசனத்தை பார்க்கறது. ஓகே, ரைட், சூப்பர். ஓகே, அவர் தரிசனத்தை பார்க்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? அவர் முழு மனதோடு தேரணும். ஓகே, ரைட் ரைட். அக்கா ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க. நீங்க சொன்னீங்கல்ல, இதை உங்க கையில கொடுக்கிற ஃபுல்லா சீல் வைக்கப்பட்டிருக்குது, ஓகேவா? நம்முடைய வாழ்வாதாரமும் அப்படிதான் இருக்குது. எல்லாம் ஃபுல்லா சீல் வச்சிருக்குது. கடவுள் நம்ம பிசாசு நம்ம நெருங்க கூடாதபடிக்கு கடவுள் நம்மளுக்கு என்ன பண்ண இருக்கிறாரு? யோபின் வீட்டை எவ்வாறு ஆசீர்வதித்தாரோ அதே போல அவருடைய கரம் நம்முடைய என்ன பண்ணலாம் இருக்கலாம். பட் அதை வெளிக்கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருவீங்க? இதை பாரு, அப்படி ஊதி எடுத்துற எடுத்து 200 எடுத்துடலாம். உங்களுடைய சாய்ஸ் தான். நான் உங்க கண்ணேரு அப்படியேதான் கொடுக்குறேன் நானே. இப்படி தள்ளி வந்துருங்க. நீங்க ஊதிங்களோ இல்ல எதனா அழுத்துவீங்களோ எடுப்பீங்களோ. ஏன்னா கடவுள் எல்லா தருணத்திலையும் நம்ம கையில ஒரு கிஃப்ட் கொடுத்துறாரு. ஆனா அது சரியா பயன்படுத்தும் பயன்படுத்தாத யாருடைய கருத்தல் தாங்க இருக்குது? நம்முடைய கருத்தல் தான் இருக்குது. யாரு மாதிரி அந்த லாஸ்ட்ல ஏந்துவாமா வெளியே ஏந்துவா இல்ல, யாராவது தர மாதிரி தான் கண்டிப்பா பண்ணுங்க. ஏந்துவா சீக்கிரடியா கால ஒரு தானே முடியல. பாப்பா ஊதிட்டாங்க. அவர் நாசிலே ஊதினால் ஜீவ ஆத்மானம் பைபிள் போடுறது. ஆனா இவங்க ஊதுன காத்து தெரியல. அன்னி இதை உடச்சுதான் எடுத்து போக நினைக்கிறேன். ரைட், நல்லது. பாருங்க, வழிபாட்டில் கடவுள் திருவெளிப்பாடு என்று சொன்னால் ஓய்வு நாள ஆராதனை வேலையிலே ஆண்டவர் தன்னை அற்புத செய்கிறது என்ன பண்ணது? வெளிப்பாடுன்னு சொல்றது. ஹல்லேலூயா. பாருங்க, அதை இப்ப நம்ம என்ன பண்றோமோ வழிபாட்டில் என்ன பண்றோமோ கடவுளுடைய திருவெளிப்பாடு காணும்படிக்காய் நம்ம ஒவ்வொருத்தரும் வந்திருக்கிறோங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வெளிப்பாட்டை நாம் காண வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்மை நாம் நேர்பணுமா வெளிப்படுத்தணுமா? அது எப்படி தெளிவா சொல்ற, நல்லா யோசிச்சு பாருங்க. மார்க்குடைய சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 47, 48 அழகா சொல்லப்பட்டிருக்குது. ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு பிச்சைக்காரன் இருந்தாராம். அவன் தினந்தோறும் பிச்சை எடுத்துனே இருப்பான். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த வழியா வர கேள்விப்பட்டு என்ன பண்ணா, கேள்விதான் படுறான். கேள்விப்பட்டு அவர் சொல்ற ஒரு வார்த்தையை தன்னை வெளிப்படுத்துறான். எப்படி சொல்லி, தாவீதின் குமாரனே எனக்கு இருந்து அப்படின்னு சொல்றான். ஆனா சும்மாட்டுருவாங்க நம்ம ஆளுங்களாம். கடவுளை போய் தாவீதின் குமாரன் கூப்பிடுற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? அதட்டினாங்க. நம்ம திருச்சபைகளோட தான் பண்ணுவாங்க. அநேக முறையில எழுப்பு கொள்ளாதபடிக்கு தட்டியே வச்சிருப்பாங்க.
ஆனால் வேதம் சொல்லுது அதை காட்டிலும் அதிகமா என்ன பண்றான் அவன் சத்தம் எடுக்கிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அன்பானவர்களே, அவன் தன்னை வெளிப்படுத்தும் பொழுதுதான் தனக்குள்ளாக இருக்கு அதுக்கு என்ன பண்ற ஆண்டவர் பார்த்து, நீ என்ன பண்ற, நீ சுத்தமா விரும்புறியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு தெரியுமா, அவனை தொட்டு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவன் மேல் வஸ்திரத்தை அவன் எடுத்து போட்டவனாகவே அவன் எழுந்து நடந்து சென்றானா. இன்னைக்கு அவருடைய திருவெளிப்பாட்டை நபர் பண்ண போறோம், காண போற. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி அப்படியே எழுந்து நிற்போமா, ஒரே நிமிடம் அப்படியே நம்ம அப்படியே எழுந்து நிற்போமா. முதலாவது நம்மை நாமே ஆயத்தப்படுத்த கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த வழிபாட்டு வேலையிலே ஆண்டவருடைய திருவெளிப்பாடு நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டே இருக்கிறது. அப்படி கண்கள் பூர்வம் நோக்கி பார்த்து கொண்டே இருக்குது, என் மகன் என்ன பண்றான், என் மகன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு. அதனால நீ கண்ணை மூடிடுங்க. மனுஷன் மண்ணுக்கு ஒவ்வாய் இருக்கிறான். அதனால ஆண்டவரத்துல கேளுங்க, ஆண்டவரே அந்த பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற அந்த தருவாய் வேலையில் ஆண்டவரப்பா, அந்த குருடன் ஆண்டவரை அவன் பார்த்ததில்லை, அவனோடு பேசினதில்லை. ஆனால் ஆண்டவர் வருகிறாய் என்று கேள்விப்பட்டதினாலே அவன் உரத்த சத்தத்தோடு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றப்பா அவன் மிகுந்த சத்தமிட்டப்பா. தன்னை வெளிப்படுத்தின போது அவனுக்கு பார்வை இல்லாதவன் பார்வையறை செய்தது போல் ஆண்டவரே அப்பா, நாங்களும் ஆண்டவர் அப்பா என்னுடைய கண்கள் மன கண்களை திறக்கும்படி ஆண்டவர் அப்பா, நாங்கள் கிறிஸ்துக்குள் பார்வையிடும்படிக்கா சொல்லிக்கிறோம் சுவாமி அப்பா. இந்த வழிபாட்டில் ஆண்டவர் அப்பா உடைய திருவெளிப்பாடு நாங்கள் காணபடிக்காய் நேரத்திலே வந்திருக்கிறோம் என்று அப்பா அப்படியே வாய்வு தெரிந்து பாடல் பாடலாமா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவே என்று நம் சத்தமா பாடலாமா. ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஆமா மாணவரப்பா, அந்த பெருநப்பா எப்படி சுகத்தை பெற்றது போல் ஆண்டவரே, நீ சுகம் தருகிறேன் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு மன்றப்பா உறுதியாக பாடப்படுகிறார்களப்பா. அவரே தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே அப்பா. ஹல்லேலூயா. தேவாதி தேவனப்பா, வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் அப்பா பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, அவரை ஏந்திக் கொள்ளுங்கப்பா, அவரை தாங்கிக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. வந்து அவருக்குள்ளாக இருக்கிற இருளைக்குள்ளாக இருக்கிறப்பா அந்த வேதனைகள் ஆண்டவரப்பா, அந்த அப்பா கஷ்டப்பட்டு நிறைந்த வாழ்வை ஆண்டவரப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அகமாக்கமடிக்கால் சொல்லிக்கிறதை சுவாமியப்பா. இனி நாங்கள் ஆண்டவரப்பா உங்களுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்துவதற்காக கர்த்தர் இந்த நாளில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் சுவாமியப்பா. நாங்கள்
இதை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரப்பா. உம்மை யாராலும் கிருந்தவில்லை ஆண்டவரப்பா. ஹல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கி சொல்லியிருக்கீங்கப்பா. சத்தியத்தின் தேவன் தாமே ஆண்டவரப்பா. மறைபொருளை விளக்கம் இருக்கா சொல்லிக்கிறோம். நீரே காத்து பலப்படுத்துங்க பிதா குமார பரிசுத்தாவிலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அண்ணன் போன மாசம் சொன்னாரு, எந்த எதிர்ப்பா எடுக்க போறேன்னு கேட்டாரு. 2 நாள் கொடுத்தாரு எனக்கு, இந்த வாரம் அடுத்த வாரம் சொல்லிட்டு. சரி ஒரே நிமிஷம் நான் சொல்லிட்டு அந்த வேத அட்டவணை கொஞ்சம் எனக்கு அனுப்புங்க சொல்லி பார்த்தேன். ஆண்டவர் உணர்த்தின வாரும் இது. ஹல்லேலூயா. வழிபாட்டில் கடவுளின் திருவெளிப்பாடு. இன்னைக்கு யாரெல்லாம் காணப்போறோம் தெரியாது. இப்படி சரீரம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு நமக்கு தான் தெரியும். மற்றவங்களுடைய அழிவு குரல் யாருக்குன்னு தெரியாது. ஏன்னா வழிபாட்டுல தான் நம்ம கேட்க முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா பரிசுத்த நாள் யாருடையதுங்க? கர்த்தருடையது. இன்னைக்கு அவரை பார்க்க வந்திருக்கிற நாம வெறுமையை புகாதபடிக்கு சத்தியத்தோடு என்ன பண்ண போறோம், செல்ல போறோம். ரைட். இப்போ ஓய்வு நாள் அன்னைக்கு ஆண்டவர் எத்தனை அற்புதங்கள் செஞ்சாரு தெரியல. எத்தனை அற்புதங்கள் செஞ்சார்தான் கேட்டேன். மொத்தம் 7 அற்புதங்கள் செஞ்சாரு. ஹல்லேலூயா. ஜப ஆலயத்துல வரும்பொழுது 7 அற்புதங்கள் செஞ்சாராம். அதுல நம்ம வாசிக்க போறது, நம்ம சொல்ல போறதுக்கு முன்னாடி மொத்தம் என்னென்ன 7 அற்புதங்கள் சொல்லிட்டு நம்ம பண்ண போறப்போ நான் சொல்ல போறேன், கவனிச்சுங்க. சூமினை கையுடைய என்ன பண்ணா ஒரு அற்புதம் என்னதுங்க? சூமினை கையுடைய என்ன பண்ணாவ அவனுக்கு என்ன பண்ணாரு? ஆண்டவர் ஓய்வு நாள்ல சுகம் கொடுத்தாரு. 2வது 18 வருஷமாய் கூனியாய் இருந்த ஒரு பெண்மணியை அவர் என்ன பண்றாரா? விடுதலையாக்குறாரு. 2வது. 3வது என்னன்னா, அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன் என்ன பண்றாரா? குணப்படுத்துறாரா. 4வது 38 வருஷமா வியாதியாக இருந்த கதத்தா குளத்துல என்ன பண்றாரு? போயிட்டு சுகத்தை என்ன பண்ண ஓய்வு நாள்ல சுகத்தை கொடுக்கிறாரு. அப்புறம் பிறவி குருடனாய் இருந்த சீலோ குளத்தில் என்ன பண்றாங்க? போயிட்டு ஒரு பிறவி குருடனை சுகம் கொடுக்கிறாரு. அப்புறம் நீர்கோவை வியாதி கொண்டிருந்தான், அதுல இருந்து என்ன பண்றாரு? ஓய்வு நாள் அன்னைக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. அப்புறம் பேதுருவின் மாமியார் அவங்க ஜுரத்தை என்ன பண்றாரு? போயிட்டு சுகத்தை கொடுக்கிறார். இதெல்லாம் எப்ப நடக்கிறது? ஓய்வு நாள் வேலையில என்ன பண்றாருன்னா இந்த 7 அற்புதம் செய்யறாரு. ஹல்லேலூயா. 7 மொத்தமா செஞ்சுக்கிறாரு. இப்போ 7,000 அற்புதம் என்ன பண்ண போற நம்மளுக்கு இன்னைக்கு செய்ய போற. ஹல்லேலூயா. என்னை காட்டிலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னும் அதிகமா அற்புதம் செய்வன் வேதம் சொல்ல வைக்கிறது. அதனால அவருக்கு 7 அற்புதம் செய்த ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டாரா? தேவன் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, வியாதியில இருந்து சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர். இவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்களாம்? தேவாலயத்துல பக்கத்துல தனக்கு ஏதாவது நேரிக்கிறாரா, தனக்கு ஏதாவது என்ன பண்ணாது அற்புதம் நடக்கிறான்னு ஒரு பெண்மணி 18 வருஷமா கூலியா என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு வாரம் என்ன பண்ணிருப்பாருங்க? தேவனுடைய ஆலயத்துக்கு எனக்கு ஒரு என்ன பண்ணிடாது, நிமிர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி தவித்த நாட்கள் பல. 38 வருஷமா என்ன பண்றாரு? ஒரு வியாதிஸ்த, யாரும் தூக்கி என்ன பண்ண முடியல, குளத்துல போயிட்டு ஓட முடியல, உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல. எத்தனை வருஷங்க? 38 வருஷம். ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, ஏன் 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 38 வருஷமா எனக்கு ஏதாவது ஒரு நன்மை நேர்ந்தாதா? நான் சுகம் பெற்று சந்தோஷமா பிள்ளைகளோடு சந்தோஷமா இருக்க முடியாதா? என் மனைவி என்ன பண்ணது? அவரோட என்ன பண்ண மாட்டேன், சேர்ந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர்கள் பல ஆசைகள் இருந்திருக்குல்ல. பாருங்க, ஒரு நோய் ஒரு மனுஷனை பாதிக்கும் பொழுது, ஒரு மனுஷனோடு அந்த நோய் என்ன பண்ணலாம், பற்றி கொள்ளும் பொழுது கண்டிப்பா விடுதலை பண்ணதுக்கு ஒருவர் தேவை. ஆலயத்திலே பல வருஷமா இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் வரும்பொழுது தன்னை வெளிப்படுத்துறார் ஆண்டவர். ரைட். அப்படின்னா இப்ப நம்ம பார்க்க போற இந்த 7 பேர்ல ஒருத்தர் மட்டும் என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். அவர்ல யாருங்க? சூம்பின கையுடைய ஒரு மனுஷன். வேதாகமத்திலே 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர்ல 4 பேர் இருக்கிறாங்க.
என்னது? அதை விலக்கி சொல்றவங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். 4 சுவிசேஷங்கள்ல என்ன சொல்லுதுன்னா 3 சுவிசேஷங்கள்ல இதை பத்தி அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சொல்றாரு, அது எப்படி அவருடைய ஆண்கள்ல சொல்றாரு பாருங்க. மத்தேயு 12:10-11. என்னவாமா? சூம்பில கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது அவர் குற்றம் சாற்றபடிக்கு நியாயமா என்று கேட்டார்கள். கேட்கறதுக்கு யார பண்றான்? ஒரு மனுஷன் இருக்கிறான். அது என்ன மனுஷன் அதுல போட்டிருக்குதா? என்னமா அது என்ன மனுஷன் அதுல போட்டிருக்குதா? குறிப்பிட்டிருந்தா இல்ல. சரி, ரைட். மார்க் 3:2-4. அவர் ஓய்வு நாளில் அவர் சுத்தமாக்கினால் அவர் பேர் குற்றம் சாற்றலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இருமா, என்னவாமா? அவர் மேல் நோக்கமாயிருந்தாருமா. யாரிஸ்தரெல்லாம் ஆண்டவர் மேல் நோக்கமா இருந்தாங்க, ஆலயத்தின் மேல் நோக்கமா இருந்தாங்க. இந்த வழிபாட்டில் நம்ம போனா நம்மளுக்கு என்ன பண்ணிடும்? அற்புதம் நடக்கும் சொல்லிட்டு யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்காங்களோ, கஷ்டப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் கடவுள் மேல் நோக்கமா இருந்தாங்க. ஆனா அங்க இவர்கள் போட்டிருக்குது, அவங்க யாரு சொல்ற வாசிமா? அப்பொழுது அவர் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். பாருங்க எனக்கு அன்பான பிரியமானவர்களே, அப்படின்னு சொன்னா ஒரு கட்டுப்பாட்டு, ஒரு தீர்மானம் தான் பண்ணப்பட்டிருக்குது, அந்த வழிபாட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன கட்டுப்பாடுன்னு சொன்னா நியாய பிரமாண ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அங்க ஆலயத்துல இப்படிதான் இருக்கணும். ஓய்வு நாள் யாருக்குரியது? ஆண்டவருக்குரியது. ஆண்டவருக்குரிய இருக்கும் போது ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ என்ன பண்ணக்கூடாது? நம்ம அவுக்க கூடாது, தண்ணி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை இருந்தது. நம்ம திருச்சபை கூட ஒரு வரைமுறை உண்டு. அல்லேலூயா. திருமணம் என்ன பண்ணும்? ஒரு வரைமுறை. அந்நியஸ்தர் என்ன பண்ண கூடாது? நம்ம திருமணம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை இருக்கிறது. திருவிருந்து கொடுக்குற ஒரு வழிபாட்டு இருக்குது நம்மளுக்கு. அதே போல மருத்துவர் இப்படிதான் அடக்கம் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை உண்டு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த வரைமுறையை தாண்டி என்ன பண்றோம்? நம்ம கிராமத்தோடு கிராமமா சேர்ந்து என்ன பண்றோம்? நம்ம அதை செயல்படுறோம். ஆனா கிறிஸ்தவ தவறு. ஆனால் அந்த நாட்களில் யூதர்கள் என்ன பண்ணாங்க? ஒரு வரைமுறை வச்சிருந்தாங்க. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும், ஓய்வு நாள செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிருந்தாங்க? ஒரு வரைமுறையோடு வச்சிருந்தாங்க. பாருங்க அவங்க யாரும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6-7. வேறொரு ஓய்வு நாளிலே அவங்க என்ன பண்ணாங்க? ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து உபதேசித்தா அந்த சூழ்நில எந்த கைங்க? வலது கை. மீது 2 அதிகாரத்திலையும் வலது கையில் என்ன பண்ணாது? குறிப்பிடப்படவில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. மத்தேயுல சொல்லப்படல, லூக்கால மார்க்ல சொல்லப்படல. ஆனா லூக்கா சொல்றாங்க. ஏன்னா லூக்கா யாரா இருந்தாருங்க? ஒரு டாக்டரா இருந்தார். யார் அவரு? ஒரு டாக்டர், மருத்துவர். அதனால அவருக்கு தெரியும் டாக்டர் என்ன கையில் என்ன பண்ண குறிப்பா சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன பண்ற அவரு அழகா சொல்றாரு. என்னன்னு? வலது கையுடையவன். ஓகே, வலது கையுடையவன் ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது யாருங்க? அது வேத பாதகன் பரிசேயரும் அவருக்கு குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாள் சுத்தமாக்குவாரோ என்று என்ன பண்ணாங்க? நோக்கமாயிருந்தாங்க. பாருங்க, எல்லா நோயாளிகளும் நோக்கமாயிருந்தது தான் சுகம் பெறணும்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே குறிப்பிடுறது நோக்கமாயிருந்தது யாருங்க? வேத பாதரும் பரிசேயரும். அப்படின்னா வேத பாதர் யாரு? பரிசேயர் யாருங்க? கேட்கல. சரியா? உன் வீட்டாரே உனக்கு சத்துன்ற மாதிரியா வேத பாதரும் பரிசேயரும் தேவாலயத்தில் இருப்பவன் தான்.
வேத பாதங்கள்லாம் போதகர்னு சொல்லுவாங்க. அத பாஸ்டர் எல்லாம் பெரிய பாஸ்டர் இல்ல, அவங்க பாஸ்டர்ஸ். அவங்களாம் பாருங்க, அவங்க எப்படி இருக்கணும்? ஐயோ ஆண்டவர் உள்ள வராரு வாங்க செய்யுங்கன்னு சொல்லி என்ன பண்ணணும்? அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா மாறாக அவர் குற்றப்படுத்தும்படிக்காய் வேதத்தை கரைச்சு குடிச்சவங்க. ஆனா அதே மாதிரி வேதத்தை கரைச்சு குடிச்ச ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு பேர் எனக்கு ரொம்ப தெரியுமா? பவுல். இதே போலதான் அவனும் வைராக்கியமா இருந்தான் ஆண்டவர் மீது. கிறிஸ்துவை பத்தி யாரெல்லாம் சொல்றாங்களோ அவனுக்கு வீடு தேடி தான் போல போயிட்டு அவன் கொண்டுட்டு வருவான். ஒரு நாள் கொல்ல போறான். தமஸ்கு வழிய போகும்போது ஆண்டவர் அவனோடு என்ன பண்றாராம்? இடப்படுறாரு. ஒரு வெளிச்சம் உண்டாகுது, ஒரு சத்தம் உண்டாகுது. வெளிச்சத்தை எல்லாரும் கண்டார்கள், ஆனா சத்தத்தையோ ஒருவன் கேட்கவில்லை. ஏன்னா ஆண்டவர் உங்க இடத்துல பேசணும்னு நினைச்சாருன்னா ஹல்லேலூயா, உங்கள் மாத்திரத்திலே பேசுவார். ஹல்லேலூயா. பக்கத்துல ஒருவனா இருந்தாலும் கேட்காது. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆண்டவர் படிக்கும்போது மனுஷனை அவன் சாயலாகவே, அவர் ரூபத்தின் பிரகாரமாகவே, அவர் எப்படி 10,000 பேரிலும் சிறந்த அழகுள்ளவராக இருக்கிறாரோ அத்தனை அழகும் அந்த மனிதனுக்குள்ளாகவே என்ன பண்ணாரா? சிருஷ்டித்தாராம். தான் சுவாசிப்பது போல மனுஷனும் சுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நாட்டில் என்ன பண்ணாரா? தன்னுடைய சுவாசத்தை ஊதினாராம். தேவ தூதர்களுக்கு கொடுக்கப்படாத சாக்கியம் யார் கொடுத்திருக்கிறாங்க? மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற. காக்கா குருவிகளை காட்டிலும் விசேஷத்துல யாருங்க? மனுஷன். ஆனா வேதம் சொல்லுது, மாட்டுக்கு கூட தான் எஜமான தெரியுது, கழுதைக்கு கூட தான் முன்னணி தெரியுது, ஆனா என் ஜனங்களோ என்னை அறியவில்லைன்னு சொல்லிட்டு வேதனைப்படுற. எனக்கு அன்பான தேவ ஜனமே பாருங்க, அந்த தேவாலயத்தில் அநேக பேர் இருந்தாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்க? பிச்சை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க? தனக்கு ஏதாவது ஒரு நேர்ந்திடாதா, தனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் என்ன பண்ணாது நடக்காதான்னு சொல்லிட்டு எத்தனை வருஷமா 18 வருஷமா ஒருத்தங்க இருக்கிறாங்க, ஒருத்தங்க 38 வருஷமா இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நோக்கம் எங்க இருக்குது? ஆண்டவர் மேல இருக்குது, அற்புதம் ஏதாவது நடந்துடாதான்னு சொல்லிட்டு. ஆனால் அங்க கூட இருந்து செயல்படுத்துற மனுஷன் யாருங்க? வேத பாதகர்கள பரிசேயர்கள் என்ன பண்றாங்க? அதை மறைச்சு அவங்க என்ன பண்றாங்க? ஒரு குற்றம் சாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல என்ன பண்றாங்க? நோக்கமா இருக்கிறாங்க. உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனால் திறன் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு ஆண்டவர். பாருங்க, ஒரு சூம்பின ஒரு கையுடைய மனுஷனை பண்றாரு. தம்பி யாரா ஒருத்தர் இப்படி வந்து நின்றுடா, 2 பேரும் இப்படி ஒருத்தர் நில்லுங்க. ஓகே பாருங்க, சூம்பின கையுடையவன் இந்த சைட்ல இருக்கிறாரு, இந்த சைடு இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. வராரு ஆலயத்துக்குள்ள. வரும்போது பரிசேயர்கள் என்ன பண்றாங்க? அவங்க வச்ச ஆளான்னு தெரியாது இது. ஏன்னா வேதம் சொல்கிறது இவனை வச்சுதானே பண்ண போறாங்க, இவரை குற்றச்சாட்டம் பிடிக்கா இருக்கிறாங்க. அதனால அவர் ஆளுக்கு வெளியே இருந்தோட கூட்டம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? உள்ள கரைச்சிட்டு இருப்பாங்க, ஓரமா கரைச்சிட்டு இருப்பாங்க. அதுவும் எங்க இருந்தானா? அவன் ஓரத்துல இருந்தானா. ஆனா ஆண்டவர் அவருடைய மனசு என்ன பண்றாரு? அறிஞ்சுக்கிறார். அந்த வசனம் லூக்கால 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் திரும்பி வாசிக்குமா? அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து, ஹல்லேலூயா, அவன் வந்து சொல்லல, அவன் வந்து பேசல, ஆனா ஆண்டவர் என்ன பண்றான்? அவருடைய சிந்தனைகளை அறிந்து, அந்த வேலைப்பாடு சிந்தனை அறிந்து சூம்பின கையில மனுஷனை நோக்கி திரும்ப பார்த்து, நீ எழுந்து நடுவே நின்றார். ஹல்லேலூயா. எங்க ஓரமா அற்புத நடக்குமான்னு சொல்லிட்டு ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த இந்த சூம்பின கையுடைய மனுஷனை எங்க வந்து நிக்க வைக்கிறாருங்க? சற்ற நிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல அவங்க அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வெளியே தள்ளினாங்களோ அதே இடத்துல உங்களை எங்க பண்ணீங்க? வெளியே எங்கன்னா அவமானப்படுத்தலாம். ஆனா ஆண்டவர் தெரியுமா? நடு இடத்துல உங்களை வைத்து அழுது பார்க்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, இவன் சூம்பின கையுடைய ஒரு மனுஷன், அவனால தன்னுடைய வலது கையால சாப்பிட முடியாது. ஹல்லேலூயா. ஆனா எந்த கையில சாப்பிட முடியும்?
இந்த கையில சாப்பிடணும், இந்த கையில தான் எல்லா வேலையும் செய்யணும். இவனுடைய நிர்வாணத்தை கூட இவனால் என்ன பண்ண முடியாதுங்க, மறைக்க முடியாது. ஏன்னா ஒத்த கை வச்சு என்ன பண்ண முடியாது, அவன் நிர்வாணத்தை மறைக்க முடியாது. அப்ப அந்த மனுஷனுக்கு எத்தனை வேலையில யோசித்து பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் ஒரே கையில சாப்பிட்டு ஒரே கையில கழுவிட்டு என்ன பண்ணிடுறோம், மன வேதனையா இருந்திருக்கும். தன்னுடைய நிர்வாணத்தை ஒரு நாள் அவன் மனைவி கட்டிருக்கலாம், ஒருவேளை அவன் பிள்ளை கட்டிருக்கலாம். எத்தனை நாள்ல கட்டுவாங்க? அவன் நிறுவனத்தை என்ன பண்ண முடியும், யார் மூடி மறைக்க முடியும்? சூம்பின கையுடையவன். ஆனா கிறிஸ்துவாகி நாமும் கூட சூம்பின கையுடையவர்களா இருக்கும் இல்லைங்க. எப்படின்னா ஒரு கை நல்லா இருக்குது, ஓகே, ஒரு கை சூம்பின கையுடையதா இருக்குது. ஏன்னா ஒரு கை என்ன பண்ணுதுங்க, ஆளுக்கு வருமே முக்காடு போடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுங்க, போடுது. ஆனா ஒரு கை சூம்பின கையோட மாதிரியா பைபிளோட வராது. அல்லேலூயா. ஒரு கை காரிகை கொடுக்கும், இன்னொரு கை சூம்பின கையோட மாதிரியா என்ன பண்ணாது, தசமா கொடுக்காது. ஒரு கை நல்ல கை மாதிரி என்ன பண்ணும், பெண்கள் அதிகமா கூட்டமா இருக்கும். இன்னொரு கை சூம்பின கையோட மாதிரியா ஆண்கள் பக்கம் ஆளே இருக்காது. பாருங்க, நம்முடைய வாழ்வாதாரமும் சூழ்நிலை கையுடையவர்கள் போல ஒண்ணு இருக்குது, ஒண்ணு இழந்து போயிருக்கும். அந்த சூழ்நிலை கை வளர்ச்சி அடையாதபடிக்கு அது என்ன பண்ணு, கை இருக்குது ஆனா பிரயோஜனம் இல்லை. அது வளராம என்ன பண்ணுது, அப்படியே சூம்பி போய் இப்படியே நிக்குது. ஒண்ணுத்துக்கும் செயல் அற்றதாய் இருந்தும் பிரயோஜனம் அற்றதாய் அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுதுங்க, காணப்படுகிறது. நம்முடைய வாழ்வாதாரத்தோடு கூட இப்படிதானே இருக்குது. சூம்பின கையுடைய போல இருந்தும் பயனற்றவங்களா என்ன பண்றோம்போ இதே வாழைகளே வாசம் பண்ணிட்டு இருக்கிறோம். வாரத்துல ஒரு மணி நேரம் தான் நம்ம கிறிஸ்தவங்க. இந்த மனுஷனை பார்க்கிற ஆண்டவர் அவருடைய வேதனை அப்பனா அவருடைய சிந்தனைகளை அறிந்திருக்கும் போது, யாருடைய சிந்தனைய, வேத பாருடைய சிந்தனைகளை அவர் அறிந்திருக்கும் போது இவருடைய சிந்தையை அறிந்திருக்க மாட்டார் ஆண்டவர். யோசித்து பாருங்களேன், அவருடைய வேதனை அறிந்திருப்பாரு. ஒவ்வொரு நாளும் அவன் எழுந்துக்கும் போதெல்லாம் அவன் எப்படி என்ன பண்ண போற, யார் நிர்வாணத்தை மறைக்க போறாங்க, எங்க பிடி போறது ஒண்ணு. ஏன்னா யாராவது ஏதாவது ஒண்ணு எழுந்து பாருங்களேன், அப்ப அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். ஏதாவது யாரெல்லாம் நம்மளுக்கு ஒண்ணு உடம்பு சூழ்நிலை இறந்து போயிருக்கும், ஒரு கிட்னியா இருக்கலாம், ஒரு பார்வையா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு நம்ம வாழ்க்கையில இறந்து போயினா திரும்பி கிடைக்காதா? ஆனால் நம்முடைய உள்ள இருக்கிற சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் ஏதாவது ஒண்ணு இழந்து போயிருந்தால் திரும்பி பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க இப்ப அப்படியே உட்காந்து தம்பி எக்கோ எடுத்துன்னு வந்த உடனே ஈசி ஒண்ணு எடுத்துருங்க அப்படின்னாரு. அந்த எக்கோ எல்லாம் பார்த்தோன்னே மாத்தி மாத்தி போட்டோ எடுக்கிறாங்க, ஏதோ பார்க்க கூடாத ஒண்ணு பார்த்து போட்டோ எடுக்கிற மாதிரியா. ஏன்னா அந்த வைப்ரேஷன் இருக்கு, எப்படி அது சாவு கருவி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, வித்தியாசமா இருக்குன்னு எடுக்கிறாங்க. அப்ப எக்கோ எடுக்கின்றாங்க, எக்கோவும் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். பிளட் டெஸ்ட் சொன்னாங்க, பிளட் டெஸ்ட் வந்து கொடுத்தேன். எடுத்து கொடுத்தோம், அதுலயும் அவங்க என்ன பண்ணல, ஒண்ணும் பண்ண முடியல. உங்களுக்கு ஹார்ட் என்ன பண்ணுதுங்க, வீங்கி இருக்குது, பெருசா இருக்குது. இது என்ன பண்ணனா எம்ஆர்ஐ என்ன பண்ண, நீங்க ஸ்கேன் எடுக்கணும், அதுக்கு ஒரு 12,000 ரூபாய் ஆகுனாங்க. என்ன பண்ணதுன்னு தெரியல. என்ன ஆண்டவரே, நான் ஒரு நோய் கோசம் போய் பார்க்க போனா அவன் ஒரு நோய்க்கு என்ன பண்றான், என்ன பயமுறுத்தி உட்கார வைக்கிறான்னு. இது என்னன்னா எங்களுக்கு எங்க அப்பா கருத்து, எங்களுக்கு இது ஃபேமிலி டிசீஸ் தான் உங்களுக்கு இது. பட் இருந்தாலும் உங்களுடைய ஹார்ட் என்ன பண்ணுதுங்க, மெதுவா துடிக்குது, பொறுமையா துடிக்குது. போக போக என்ன பண்ண, வயசுல ஏற என்ன பண்ணுமா, ஹார்ட்டோட பீட் அது அப்படியே நிக்க செய்யுமா. நீங்க இத்தனை வருஷம் மாற்றோட சாதாம இருக்கிறீங்க, எப்படி இருந்தீங்க தெரியல. உங்க ஹார்ட் என்ன பண்ணுது, வீங்கி போய் ஹார்ட் பீட்னா அது கம்மியா துடிக்குது. அதனால இந்த ஸ்கேன்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஏதாவது என்னன்னு சொல்ல முடியும், இல்லைன்னா உயிர் வாழ்வதற்கான சாத்தியம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்களேன். நான் யோசித்த ஒரே ஒரு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை என்னோட போட்ட ஆண்டவரே, இது பரம்பரை நோய் இறப்பனோட என்னுடைய பிள்ளைகளை பார்க்க கூடாது ஆண்டவரே சொல்லிட்டு சோம் பண்ண. பாருங்க, ஒரு நோய் வரும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய உயிரோட அர்த்தம் நமக்கு புரியும். மரணம் நம்ம கண்ணுக்கு எதிராகவே இருக்குது.
என்ன நடக்கும், எந்த சமயத்துல எப்படி சொல்ல முடியும். டாக்டர் சொல்றாரு, தம்பி நீங்க மயக்கம் போட்டு விழுந்திருப்பீங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்ற, தெளிவா சொல்றாரு. இவரு ஸ்கேன் எடுத்து தீர்வு தரிசனி சொல்றாரு. ஆனா மயக்கம் போட்டு விழுந்து மயக்கமா இருந்த ஒரு நாள் ஃபுல்லாது. ஆனா நான் மாத்திரை சாப்பிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்ற. நீ மாத்திரை போட்டது அது ஹெவி டோஸா என்ன ஆச்சது, உங்க மயக்க நினைவு போயிடுச்சு, உங்க நிலைமை இறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னார். ஆனாலும் வழிபாட்டிலே கடவுள் வெளிப்பாடு நம்ம வெளிப்படுத்துற. ஹல்லேலூயா. அன்னைக்கு சோம்பின கையுடையவன் எப்படி ஆண்டவர் அவர் நடுவே வர வைத்து மறு கை போல புதுசா சொந்தமாக்கினாரோ, என்னுடைய இருதயத்தையும் ஹல்லேலூயா அவனமையே சொந்தமாக்குவார் என்று விசுவாசத்தோடு வந்திருக்க. ஹல்லேலூயா. என்னை போல் உங்களுக்கு அநேக வியாதிகள் இருந்திருக்க. ஹல்லேலூயா. யாரு என்ன சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையோடு நீங்க அமர்ந்திருக்கலாம். ஐயோ எனக்கும் என்னுடைய பார்வை இப்படி இருக்குது, என்னுடைய என்ன பண்ணதுங்க கிட்னி இப்படி இருக்குது, என்னுடைய கால் இப்படி இருக்குது, என்னுடைய கை பக்கமா இருக்குது, நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். தேவ ஜனமே, சத்தியத்தையும் அறிவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. அந்த சோம்பின கையுடையவன் எத்தனை சந்தோஷப்பட்டிருப்பான் யோசித்து பாருங்க. அரை நிர்வாணையாய் கட்டுவதற்கு கூட துணிய ஒரு ஆட்கள் உதவி தேவை. ஆனா இப்போ அவனே வந்திருப்பாரு, என்ன பண்ணிருப்பான், ஆண்டவரே உன் கூட உழைத்து வராண்டவரே, என் சோம்பின கைய இப்ப நல்லா ஆயிடுச்சு, இப்ப பரிசுத்த வேளாமத்தை சுமந்து நான் வராண்டவரே சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க, பிடிச்சு ஓடி இருப்பாங்க. ஹல்லேலூயா. எத்தனை வருஷமா அவன் சோம்பின கையுடையவனா இருந்தான்னு தெரியல, அவன் எதெல்லாம் இழந்திருப்பான்னு தெரியல. அன்னைக்கெல்லாம் சட்டத்திட்டங்களும் அதிகமா இருந்தது. நோயாளிகளை அவங்களுக்கு வெறுத்து என்ன பண்றாங்க, ஓரம் தள்ளிடுவாங்க. தன்னுடைய சொந்த குடும்பத்தாரை அவங்க என்ன பண்ணிடுவாங்க, தள்ளிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்றாரு, அவரு நடுவுல நிக்க வச்சு எல்லாரும் மத்தியில் ஹல்லேலூயா அவரை வெளியேற பெற்றதாய் உயர்த்தி காட்டிய ஆண்டவர் நம் மத்தியில இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வழிபாட்டு வேலையில அவன் எழுந்து போன அந்த கையை திரும்பி தரக்கூடுமானால் இன்னைக்கு எதெல்லாம் நீங்க இழந்து போயிருக்கிறீங்களோ ஆண்டவர் வாழ்க்கையில தருவார். ஹல்லேலூயா. கரங்க கட்டி ஹல்லேலூயா ஆராதிப்போமா. இழந்து போன தம்பி தங்கச்சி, நீ ஞானத்தை இழந்து ஞானத்தை கேளுங்க. எனக்கு அம்மான சகோதரி, நீ கர்ப்பத்தை இழந்து போகிற கர்ப்பத்தை ஆண்டவரை கேளுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் சரீரத்தில் ஏதாயிலும் எழுந்து உண்டானால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா ஆண்டவர் தருகிற ஆண்டவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப சின்னதா ஒன்று சொல்லி நான் முடிக்க போறேன். இந்த பேப்பரை போலதான் நம்முடைய மனுஷனுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்வாதாரமும் இப்படிதான் இருக்குது. ஆண்டவர் வெண்மையாய் படைச்சார், அழகாய். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கன்னு சொன்ன ஒரே ஒரு யாருக்காக கேட்கல, சொல்லக்கூட வாய் வரல. பாப்பா யாருங்க? இயேசு கிறிஸ்துவனர். அவர் சாயல அவர் ரூபத்தின் என்ன பண்ணார், அழகாய் படைச்சார் ஆண்டவர். ஆனா மனுஷன் என்ன பண்ணா தெரியுமாங்க, ஆஹா கடவுளுடைய வழிபாட்டு அவர் திருமுகத்தை என்ன பண்ண டைரக்டா பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு வேதத்தை கட்டுறான். என்ன கோபம் இருந்தது கேட்கல, அதே டவுட்டா கேட்கிற பாபுலர் கோபுரத்தை என்ன பண்றான், கட்டுறான். எங்க போய் நம்ம சைடா நான் போயிடல, கடவுள் என்ன பண்ண முகமுகமா பார்த்து நான் பேசலாம் சொல்லிட்டு அவன் ஆசை விட்டுச்சா பாருங்களேன். நான் அந்த மாதிரிக்கா புரியுதா, அவன் ஆசை விடுதா இல்ல, டைரக்டா எங்க போய் நிக்கலாம், ஆண்டவர்கிட்ட போயிடலாம். ஏன்னா அங்க பசியும் இல்ல பற்றியும் இல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, டைரக்டா பண்ணலாம்னு சொல்லி பாபில ஒரு கோபுரத்தை கட்ட ஆரம்பிச்சான். ஆனால் அங்கதான் என்ன நடந்ததுங்க, பல பாஷைகளை உருவாகும்படிக்கா அதை என்ன பண்ணிட்டாருங்க, அடிச்சு போட்டாரு. சரி ரெண்டாவது என்ன பண்ணலாம், ஆழத்தை கட்டால வழிபடலாம் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, ரெண்டாவது ஆழத்தை கட்ட ஆரம்பிச்சா மனுஷன். ஆனா ஒரு கல் இராதபடிக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் போட்டாரு. ஆளு நான் வாசப்படல, ஏன்னு சொன்னா என்ன பண்றீங்க, ஆளுக்க கல்ல குகிலா ஆக்கி விட்டீங்களேன்னு சொல்லிட்டு பண்ற அவரு வேதனைப்படுறாரு. ஆனால் அப்படியே பாத்தீங்கன்னா கடவுள் எங்க தேடுறாங்க, போய் மனைவியை தேட ஆரம்பிக்கிறான். போயிட்டு எங்க போன இமயமலையில போன என்ன பண்ணலாம், கடவுளை போய் தரிசித்துலாம் சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. எல்லாமே புண்ணிய ஸ்தலங்கள் தேடி என்ன பண்றாங்க, இமயமலைகள் அந்த மாதிரி மலைகளை போய் போடுறாங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா தன்னை என்ன பண்றாங்க, விமானம் எடுத்து என்ன பண்றாங்க,
புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறாங்க. அங்க போனா என்ன பண்ண, நம்ம கடவுள் இடத்துக்கு போனா நம்ம என்ன பண்ணல, போய் கடவுளை போயிட்டு சொல்லுங்க, கேட்கல எனக்கு. எங்கெங்க ஓடினாலும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தன் பின்னே வர கடவுள் சொன்னார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஆண்டவருக்காய் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஒரு வாலிபன் ஆண்டவரத்துல கேட்கிற, ஆண்டவரே நான் சிறு வயது முதல் என்ன பண்றேன், எல்லாத்தையும் நானு கை கொண்டு வர, அம்மாவை கட பண்ற, உபவாசம் இருக்கிற, எல்லாமே இருக்கிறேன் நானு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யம் இருக்குது, அதை விட்டு என்ன பண்ண, நீ தரித்திர குடுன்றாரு. உங்களுக்கு பாதி ஆஸ்தி என்ன பண்ணு, குடுன்னு சொல்றாரு. ஆனால் அவன் என்ன பண்ணிடாம மிகுந்த வியாதிப்பட்டு அவன் பறந்து போயிடுறான். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூடு கொடுக்கப்பட சொல்றாரு. ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கே கடன் கொடுக்கிறார். கடன் கொடுத்தால்தான், அதுதான் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தன் பின்னே வர கடவுள் பைபிள போடுறது. அவர் பின்னே வரும்பொழுதுதான் அவர் உனக்கு பின்பதாகவே இருப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. நம்ம யாராவது உடம்பு சரியாம இருந்தானா நம்ம பணத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு போலதான் நம்மளும் வாழ்வாதாரத்துல இழந்து போயிருக்கிறோம், ஐஸ்வர்யத்துல. ஆனா அவருடைய வார்த்தைகள் நம்ம என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஆண்டோட வார்த்தை இருக்குதுங்க. அப்படியே கண்களை மூடலாமா? என கண்கால தேவ ஜனமே, அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை ஒரு நிமிடம் கண்ணோக்கி பாருங்களேன். நீங்க எந்த சூழ்நிலையோடு கூட இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. வாரத்துல 1 மணி நேரம் ஆலயத்துல வந்து அமர்ந்திருக்கிறோம். ஆனா அழைத்தவர் உண்மையுள்ளவர். அதனால கண்ணை மூடி, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னோடு பேசுங்க ஆண்டவரே சொல்லிட்டு கேளுங்க. வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவர் உனக்கு ஒரு தாசை செய்யும்படிக்காகவே உங்கள் மேல் அவர் நோக்கமாயிருக்கிறார். நீங்க எதுல தோண்டு போயிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் அறிவார். ஒவ்வொரு இருதயத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு செயல்பாட்டு ஆண்டவர் அறிந்து கொண்டே இருக்கிறார். என் மகனை நான் இவ்விதமாய் செய்ய ஆசைப்படுறேனே, ஆனா என் மகன் என்னை விட்டு தூரமா ஓடுறாளேன்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறார். சூரியனை பின்னாடி வச்சுட்டு நீ முன்னாடி எவ்வளவு தூரம் ஓடினாலும் உன் நிழல்களுக்கு முன்னாடி ஓடிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதுவே ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே நான் இனி ஆண்டவரப்பா எந்த நோயினாலும் ஆண்டவரு பாதிக்காதபடிக்கு உன் பிராணிக்கு மேலாக உன்னை சோதிக்கப்பட விட மாட்டேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. சோதனைக்கு ஆண்டவரப்பா உட்படுத்தாதபடிக்கு அந்த யோபின் வீட்டை எவ்வாறு நீ ஆண்டவரப்பா வெளியடித்து காக்கிறோம், அதே போல எங்க வீட்டையும் வாசலையும் ஆண்டவரப்பா என்னுடைய பிள்ளையின் சந்ததியும் ஆண்டவரப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக சுவாமி அப்பா நாங்கள் எதெல்லாம் இழந்து போகிறோம் என்று ஒரு பெரிய ஆண்டவரப்பா. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேலையப்பா, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவரப்பா நீ எப்படி சோம்பின கையுடையவனுக்கு ஆண்டவரை செய்வது ஆண்டவரப்பா, அதே போலப்பா உங்களுடைய வாழ்வாதாரத்தில் ஆண்டவரப்பா நாங்கள் மனித நாட்களில் அநேகப்பா நிமிடங்களில் அப்பா சோம்பின கையுடைய போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயாப்பா. ஹல்லேலூயா. தேவன் அவர் எப்படி நடுவாய் நிறுத்தி வைத்தாண்டவரப்பா அவருக்கு அற்புதத்தை செய்வீரோ ஆண்டவரே, அதே போல ஆண்டவரப்பா இன்று எங்களை செய்யும்படிக்காக வைக்கிறேன் சுவாமி அப்பா. எங்களை தாங்கிக் கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களை ஏற்றிக் கொள்ளுங்க ஆண்டவரப்பா, எங்களை வழி நடத்தாண்டவரப்பா நீ முன்செல்லும்படிக்காக வைக்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. ஆராதனை வேலையிலே நாங்கள் வந்தது நல்லது என்று காணத்தக்கதாயப்பா ஒரு மன கண்களை திறந்து அருளபடிக்காக வைக்கிறேன் சுவாமி. இந்த வழிபாட்டிலப்பா எங்களை ஆசீர்வதித்தால் வழியாண்டவரப்பா உங்களை விட மாட்டோம் ஆண்டவரப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை ஆண்டவரப்பா தெரிந்து கொண்டிருக்கீங்க சுவாமி அப்பா. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஆண்டவரப்பா என்று சொல்லி இருக்கிறீரப்பா, அந்த ஜனத்திலே ஒருவராய் நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. ஆகாதம் என்று அப்பா ஒருவரும் நீ பொறுமை கொள்வதில்லை ஆண்டவரே.
அல்லேலூயா அப்பா. உலகம் அநேக விஷயங்கள் இருக்கிறது ஆண்டவரப்பா. ஆனால் அதிலே கலிக்குறும்படிக்காய் நம்முடைய ஜீவனை கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். நீரே காத்துங்கள், பலப்படுத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.